இதில் வந்து பார்த்தீங்களா, நாங்கள் வந்து நேரடியாக எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை, அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட தான் நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த குற்றச்சாட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த 4+1 இந்த 5 மாநிலங்கள்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இருந்தா அப்போ இவங்களுடைய ஆர்குமெண்ட் செல்லும். இப்போ தமிழக தரப்புலேருந்து எந்த முறைகேடும் நடக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒய்எஸ்ஆர்சிபியில் ஜெகன்மோகனும் சொல்லிட்டாரு எதுவும் நடக்கலை அப்படின்ட்டாரு. சத்தீஸ்கரில் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல, அவங்களும் அதை தான் சொல்ல போகிறாங்க, வேற ஏதாவது சொல்ல போகிறாங்க. இல்லை ஒடிஷாவில் வந்து நவீன் பட்நாயக் வந்து ஆமாம் இங்கே காசு வாங்கினாங்கன்னு சொல்ல போகிறா, அவரும் இல்லைன்னு தான் சொல்ல போகிறாரு. அப்போ அந்த 4 மாநிலங்களும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ ஒன்று அந்த அமெரிக்க டிஓஜியை போட்ட கேஸு பொய்யா இருக்கணும், இல்லை இவங்க சொன்னது பொய்யா இருக்கணும். அது எது பொய்ன்னு சொல்வீங்க நீங்க? உங்க புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் மீது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திருப்பி அதானியை பத்தி பேசணும் அப்படின்னா அதுல திமுக உறுப்பினர்களை போயிட்டு அதானியை பத்தி பேசணும் அப்படின்ற அந்த ஒரு கோஷத்துல கலந்துக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க முடியும்? அப்போ அவங்க தமிழ்நாடு அரசு இங்க யார் இருந்தது? அவங்க வந்து நாங்கள் சந்திக்கவே இல்லைன்றாங்க, முறைகேடு நடக்கவில்லைன்றாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி கிளீனாக சொல்லிக்கிறாரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. அப்புறம் திமுக உறுப்பினர்கள் அங்கே போயிட்டு அதானியை பற்றி பேசணும்னா எதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு முறை பாராளுமன்றம் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கின்ற அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சோரோஸ், அதுக்கப்புறம் இந்த OCCRP அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்புறது. இவங்க அதை பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ டீப் ஸ்டேட் வந்து ராகுல் காந்திக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லப்போனா அவங்க சொல்றது வெளிநாட்டு பத்திரிகைகள் வருகின்ற விஷயத்தை தான் நம்பினுகிறாரு ராகுல் காந்தி. இந்தியாவில் என்ன நடக்குது, இங்க கோர்ட் என்ன சொல்றாங்க, அதை பத்திலாம் அவர் கவலைப்பட்டதா தெரியல. அப்ப டீப் ஸ்டேட் தான் அவரை இயக்குகின்றது அப்படின்னு சொன்னாலுமே தப்பு கிடையாது கௌதம்.